சிறுகடிக்கு ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம முத்து மீனாவும் ஸ்டேஷனில் இருக்காங்க. அதனால் நம்ம ரவியை ஸ்ருதி இருந்துட்டு முத்து மீனாவை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டு பொண்ணோட தாலி செயின் வந்து திருட்டு போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு கெட்டப்பில் போயிருக்காங்க. மற்றபடி அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம அண்ணாமலை வராரு. என்னடா முத்து இந்த விஷயத்தில் இருக்க, அதான்ப்பா சீதாவோட தாலி செயினை வேற எடுக்கணும். அதே மாதிரி மீனா மேலே எந்த தப்பும் இல்லைன்னா சொல்லி நான் நிரூபிக்கணும்ல. அந்த சாமியார் பொம்பளை அங்கே தான் வரணும்னு சொன்னாங்க. அதனால தான்ப்பா இப்படி ஒரு கெட்டப்பில் நாங்கள் போனோம். அப்படி தான் சொல்லி உங்கள் அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் அவள் பிடிச்ச மேலுக்கு 3 காலு தான் நின்றுட்டுருக்கா. இங்கேருந்து போனால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்ஸ்பெக்டரை பார்த்து பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காரக்கிட்ட சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு அவங்களோட ஆதாரம், அவங்க எத்தனை வருஷம் அந்த சர்வீஸில் இருந்திருக்காங்கன்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்துவோட விசிட்டிங் கார்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. 3 வண்டி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் பூக்கடைலாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் குடும்பத்து பிள்ளைங்க கிட்ட நான் அப்படியே திருட சொல்லி எல்லாம் பொழப்பு நடத்த சொல்லலை. அவங்கள ரொம்பவே நான் நியாயமாக வளர்த்துருக்கேன், நியாயமாக சொல்லியிருக்கேன் அப்படியே சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது காணுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. இவருக்கு என்ன போலீஸ்ன்னு நினைப்பா? ஆமாம் சார், எனக்கு சின்ன வயசுலேயே போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, ஆகலை அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எங்கே பாருப்பா ஏதாவது காணாமல் போச்சுன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. தேவையில்லாமல் நீங்களாக கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்து கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு, என்னடா முத்து அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதானே. போன இடத்துல ஏதாவது வெயிட்டாக இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படிலாம் எங்களை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்கக்கா பா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவும் நடக்காது. அந்த மாதிரி நடக்கிற போது நான் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு விஷயம்ப்பா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, போகிற வேலை கொஞ்சம் இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். எப்படியும் அந்த நகையை எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் சாமியார் பொம்பளை அங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அது அந்த இடத்துக்கு தான் வரும். அது கையும் களமாக பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது மீனாவோட நான் வரணும் இல்லைப்பா, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரவி இருந்துட்டு, வேணும்னா அண்ணியெல்லாம் போகட்டும் வீட்டுக்கு, நான் வேணா உங்க கூட வரேன்டா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டடா, வேணா வந்தால் தான் சரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போங்க, நான் கண்டிப்பாக மீனாவோட தான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா முத்துவும் நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போன கையோட வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்பளை இங்கே தான் வரும்னு எப்படிங்க, ஒரு வேளை வந்துட்டு போயிருந்தா போலீஸ் வந்துட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அது வந்த மாதிரியும் அடையாளமும் இல்லை. இங்கே தான் கண்டிப்பாக வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு. அது ஒளியறதுக்காக தான் நான் இடம் பார்த்துட்ருக்கேன். பேசாமல் சாமி ரூமுக்கு போயிடலாம், இருக்கிற செப்பலெல்லாம் கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செப்பலெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாமி ரூம் கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சொர்ணமும் கூட 2 ஆளுங்களும் வந்துட்டுருக்காங்க. அக்கா என்ன வீடு வேறு சாத்தியிருக்கு, வெளியே வேறு ஆளுங்க யாரும் இல்லை, வா சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டை வேறு திறந்து போட்டுட்டு அக்கா அப்படி எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. மீனா இருந்துட்டு சாமி மாதிரி வந்து நிற்கிறாங்க. தலைமுடி ஃபுல்லாக விரிச்சு விட்டுருக்காங்க. அத்தா என்னை மன்னிச்சிடு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நகையாக சேர்த்துறதுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் ஈஸியாக திருடிட்டு வந்துட்டு இங்கே அந்த நகையெல்லாம் வேறு உருக்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இன்றைக்கி நல்ல வேட்டாத்தா, 40 பவுனுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோயிலில் என் சீதா உட நகையை திருடினது நீதானே, அந்த தாலி செயின் எது, இது தானே அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாலி செயினும் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்ததாக யார் வேஷம் போட்டுட்ருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. முத்துவும் மீனாவே பார்த்தோன்னே நீங்கள் எப்படிங்க அப்படியே சொல்லிட்டே கேட்கவும், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு வந்து என்னவே தப்பாக சொல்லி வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்டுட்டு கோயிலில் என் தங்கச்சியோட தாலி செயினை நீ பிச்சுட்டு வந்திருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான்
வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அப்படி இல்லாட்டி போலீஸ்லாம் பிடிச்சு குடுப்பேன் அப்படின்ற மாரி மிரட்டி நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து விஜயா இருந்துட்டு சாப்பிடறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறாங்க. முத்து, மீனா வந்துரட்டும். அதுக்கப்புறம் சாப்பிடலாம். மீனாலாம் இங்க வர தேவையில்ல அப்படின்ற மாரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க. மீனா நம்ம வீட்டு பொண்ணு. அவ கண்டிப்பா இங்க வரத்தான் செய்வா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது. வாம்மா நம்ம போலாம் அப்படின்ற மாரி சொன்ன உடனே ரவி இருந்துட்டு முத்தும் அண்ணி வந்துரட்டும். அப்புறமா சாப்பிடலாம். பொறுமையா இருடா. அவ தான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேல்ல. அப்புறம் எதுக்காக அவ இந்த வீட்டுக்கு வரா? அதெல்லாம் வரக்கூடாது. இங்க பாரு மீனாவால எனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். அது அவ வீட்ல இருந்தே நடக்கட்டும். அந்த நல்லது இங்கெல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சீதா, சந்திரா, ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டோமா? ஏன் அருண் இப்படி இருக்காருன்னு எனக்கே ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா தான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருச்சு. ஓ! அப்படியா? அப்படின்னா வேலை நல்லபடியா முடிஞ்சிட்டும் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூடவே அந்த சாமியார் பொம்பளையும் கூட்டிட்டு போறாங்க. என்னடா சாமியார் அம்மாவ இப்படி மரியாதை இல்லாம நடத்திட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுக்கு அடுத்ததா நம்ம தாலி செயினை போய் திருடிட்டு உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை? உனக்கு உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, கை காலெல்லாம் நல்லதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமியார் பொம்பளைய வந்து திட்டிட்டு இருக்காங்க. உண்மையான பேர் சொர்ணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு ஒரு பொண்ணோட கழுத்தில் இருக்கிற தாலி செயினை அறுத்துட்டு போகிறேன், அது அவங்களுக்கு எவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருந்திருக்கும். இப்படி எல்லாரோட வாழ்க்கையை அடிச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்த மீனாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டு நீ இது யார் சொல்லியா செஞ்சுருக்கணும் மட்டும் தெரியுது. யார் சொல்லி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரோகிணியோட பேரை வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா அன்னைக்கு என் ஷோரூமில் வந்து பேசினது எல்லாமே அவ சொல்லிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடி காசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.